हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். விபூதி யோகம், பூர்ணத்தின் வைபவம். ஸோ இந்த அத்தியாயத்தினுடைய நம்ம முதல் முதல் 3 பகுதிகளை ஏற்கனவே பார்த்துட்டோம். 4வது பகுதிகள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முதல் பகுதியில் கிருஷ்ணர் எப்படி ஆம், கிருஷ்ணரை கிருஷ்ணரை நம்ம என்னதான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கிருஷ்ணரை பற்றி நம்மால் முழுவதாக புரிந்து கொள்ள முடியாது. நம்மால் கிருஷ்ணரை பற்றி முழுவதாக புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொன்னார். கிருஷ்ணர் எப்படி எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கின்றார். ஆம், எல்லா சக்திகளும் கிருஷ்ணர் தோன்றுகின்றன. எல்லா அனைத்தும் தோன்றுவதற்கு கிருஷ்ணரே காரணமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லியிருந்தார் முதல் பகுதியில். அடுத்த பகுதியில் அந்த சத்துர் ஸ்லோகிஸ், அந்த 4 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அந்த 4 ஸ்லோகங்களில் எப்படி நான் ஆம், கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கும் பக்தருக்கும் உள்ள உறவு என்ன, பக்தி யோகம் என்றால் என்ன அப்படிங்கிறது இந்த பக்தி யோகத்தினுடைய முக்கிய சாரமான அந்த 4 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அதற்கப்புறம் அர்ஜுனன் அந்த 3வது பகுதியில் கிருஷ்ணரிடம் அஹ், அதை கேட்டதுக்கப்புறம் கிருஷ்ணரை பரம் பிரம்மா பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தெய்வம் அஜம் விபம் அப்படின்னு கிருஷ்ணரை ஒத்துக்கிட்டார். பிரம்மன் பரம் பிரம்மன் நீங்கள் தான் கிருஷ்ணா. அஹ், அப்புறம் என்ன சொன்னார், எல்லாத்துக்கும் உயர்ந்த இருப்பிடம் இருப்பிடம் நீங்கள், மிகவும் தூய்மையானவர் நீங்கள் தான். அப்புறம் எல்லாத்துக்கும் புருஷர்களுக்கும் புருஷன் நீங்கள் தான். அப்புறம் நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதி தெய்வம், எல்லா தேவர்களுக்கும் தேவர் மற்றும் பிறப்பற்றவர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் அதை பற்றி சொன்னார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, கிருஷ்ணா நீங்கள் இது வரைக்கும் சொன்னது அனைத்துமே உண்மை உண்மை என்று நான் ஒப்புக்கொள்கின்றேன் கிருஷ்ணா. சர்வம் யதா ரிதம் மன்யே, நீ சொன்னது அனைத்தும் உண்மை அப்படின்னு சொல்லி ஒப்பு ஒப்பு ஒப்புக்கொள்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு விட்டு என்ன சொல்கிறேன்னா தங்களுடைய ஆம், தங்களுடைய வைபவங்கள் வைபவங்களை பற்றி மிகவும் எனக்கு கேட்பதற்கு மிகவும் விருப்பமாக உள்ளது. மீண்டும் மீண்டும் அதை விவரமாக கூறுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ கிருஷ்ணரை அவரை பற்றி சொன்னாலே ஒழிய கிருஷ்ணரை பற்றி நமக்கு தெரியாமலே போய்விடும். தெரியாமலே போய்விடும். அவரை பற்றி மகிமைகளை பற்றி விவரமாக கூறுங்கள். எந்த வைபவங்களால் இந்த உலகம் முழுவதும் தாங்கள் வியாபித்திருக்கிறீர்களோ தங்களது இந்த திவ்யமான வைபவங்களை தயவு செய்து எனக்கு விவரமாக கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் கேட்கிறார். அந்த ஆஹ், கிருஷ்ணரை பற்றி கேட்பதனால எப்படி இருக்குன்னா உம்மை பற்றி இடையராது நினைப்பதும் அறிவதும் எங்கனம். ஏன்னா மன்மனா பவ மத் பக்தோ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லியிருந்தார். இப்பொழுதுமே என்னை பற்றி நினைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி. எப்படி உங்களை பற்றி நினைப்பது, எந்தெந்த உருவத்தில் உம்மை பற்றி நினைவு கொள்ள முடியும் அப்படின்னு அர்ஜுன் கேட்பதற்கான காரணம் எப்படி நினைவு கொள்வது கிருஷ்ணரை, அதுதான் முக்கியமான காரணம். இந்த பகுதியில் நம்ம அடுத்த பகுதியில் 19வது 42வது ஸ்லோகம் வரைக்கும் அதில் கிருஷ்ணன் அவருடைய வைபவங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கின்றார். அவர் வைபவங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கின்றார். அர்ஜுனா, என்னுடைய வைபவங்கள் ம், எல்லையற்றது. எல்லையற்றது அர்ஜுனா. என்னுடைய வைபவங்கள் எல்லையற்றது. அதனால் நான் முக்கியமானதை மட்டும் நான் கூறப்போகின்றேன் கூறப்போகின்றேன் என்று. நம்ம கிருஷ்ணனுடைய சிறப்பும் அவருடைய வைபவங்களையும் நம்ம புரிந்து கொள்வது சாத்தியமற்றது. சாத்தியமற்றது. நம்மளுடைய செயல்கள், ஜீவாத்மாவுடைய செயல்கள் ஒரு புலன்கள் ஒரு எல்லைக்கு உட்பட்டவை. அதாவது நமக்கு ஒரு 4 விதமான குறைபாடுகள் இருக்கு. என்னென்னா, நம்ம தவறுகள் இழைக்கின்றோம், நம்ம மாயையில் இருக்கின்றோம், அந்த ம், ம், மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம் அல்லது மற்றவர்கள் ஏமாற்றப்படுகின்றோம். அப்புறம் நம்மளுடைய புலன்களும்
குறைபாடுகளான பலன்கள். என்னால கண்ல வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் பார்க்க முடியும். என்னால வந்து அதுக்கு மேல பார்க்க முடியறதில்ல. அதுவும் வந்து வயதாக வயதாக நம்மளுடைய புலன்களினுடைய செயல்பாடுகள் வந்து குறைந்து கொண்டே போகின்றது. நம்முடைய அந்த மாரி புலன்களை வைத்து கிருஷ்ணரை வைத்து முழுமையாக தெரிந்து கொள்ள சாத்தியமே இல்லை. சாத்தியமே இல்லை. இருந்தாலும் வந்து அர்ஜுனன் ஏன் இங்க வந்து கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வந்து கேட்கிறாரு அப்படின்னா வந்து, அது வந்து நமக்கு வந்து ஒரு காலத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டா கிருஷ்ணரை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் அல்ல. இந்த ஒரு எண்ணத்துடன் அல்ல. கிருஷ்ணரை ஏன்னா கிருஷ்ணர் முதல் பகுதியில் சொன்னது போல் வந்து பக்தர்களுக்கு நன்றாக தெரியும். கிருஷ்ணரை பற்றி நம்மால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஏன் கேட்கிறாங்க அப்படின்னா வந்து, அந்த கேட்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேரானந்தம் கிடைக்கின்றது. கிருஷ்ணரை பற்றி கேட்கும்போது வந்து பேரானந்தம் கிடைக்கின்றது. அது வந்து அ திருப்தி திருப்தி கொடுக்கின்றது. அதனால வந்து பக்தர்கள் வந்து அதை வந்து அமிர்தத்தைப் போல பக்தர்களுக்கு வந்து அது இருக்கின்றது. வந்து ஒரு ஒரு அண்டா அண்டாவா சாப்பாடு இருந்தாலும், நமக்கு பிடிச்ச ஒரு பதார்த்தமா இருந்தா கூட நம்மளால கொஞ்சம் தான் சுவைக்க முடியும். இருந்தாலும் வந்து நமக்கு வந்து சரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம் இல்லையா? அதை சுவைக்கிறோம். அதுக்கு அது மாரி வந்து பக்தர்கள் வந்து சிறிது சிறிதாக, சிறிது சிறிதாக சுவைத்து அதில் வந்து ஆனந்தம் கொள்கின்றனர். பேரானந்தம் கொள்கின்றனர். ஏன்னா பக்தர்களுக்கு வந்து இது போன்று கிருஷ்ணரை பற்றிய அனைத்து விஷயங்களும் வந்து அமிர்தம் போன்று இருக்கின்றது. அமிர்தம் போன்று இருக்கின்றது அப்படிங்க. அப்படின்ட்டு கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு இதா சொல்ல ஆரம்பிக்கின்றார். பட் முதல்ல வந்து ஆரம்பிக்கும்போது என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, "அகமாத்மா குடாகேஷா" அப்படிங்கிறாரு. "நான் ஒவ்வொரு உயிரினங்களிலும் ஆத்மாவாக இருக்கின்றேன்" அப்படிங்கிறார். கிருஷ்ணர் இங்கே ஆத்மான்னு குறிப்பிடுறது வந்து பரமாத்மாவாக குறிப்பிடுகின்றார். பரமாத்மாவை குறிப்பிடுகின்றார். குறிப்பிட்டு அப்புறம் வந்து எல்லா உயிர்களிலும் ஆரம்பமும் நான் தான், நடுவும் நான், இறுதியும் நான் தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர். ம். அந்த ம் அ அர்ஜுனா என்னுடைய வைபவங்கள் வந்து எல்லையற்றவை. அதில வந்து முக்கியமானவை மட்டும் தான் நான் சொல்லப் போகின்றேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லிட்டு முதல்ல வந்து சொல்றது வந்து நான் எல்லா உயிரினங்களிலும் நான் பரமாத்மாவாக வீற்றிருக்கின்றேன். பரமாத்மாவாக வீற்றிருக்கின்றேன். உயிரினங்களினுடைய ஆரம்பமும் நான் தான், நடுவும் நான் தான், இறுதியும் நான் தான் அப்படிங்கிறார். கிருஷ்ணன் வந்து முதல்ல ஆரம்பிக்கும்போது என்ன இந்த ஒரு இதோட ஏன் ஆரம்பிக்கின்றார்ன்னா வந்து, நம்ம வந்து இந்த பின்னால் வரக்கூடிய அந்த ஸ்லோகங்களை எந்த ஒரு மனநிலையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ம். நம்ம வந்து இத வந்து கிருஷ்ணர் வந்து ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருப்பாரு. "ஒளிர்பவையில் நான் சூரியன், அ நட்சத்திரங்களில் நான் சந்திரன், மக்கள் இல்லாத அரசன்" அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணன். அப்ப நான் வந்து நம்ம வந்து சரி நம்ம வந்து அரசரை வழிபடுறதும், கிருஷ்ணனை வழிபடுறதும் ஒன்றுதான் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்துக்கு வந்து நம்ம வந்து வந்துவிடக்கூடாது. "தேவர்களில் நான் இந்திரன்" அப்படிம்பார். ஸோ இந்திரனை வழிபட்டாலும், கிருஷ்ணனை வழிபட்டாலும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்துக்கு வந்துடக்கூடாது. அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து 3 விதமாக நம்ம அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று வந்து அவர் வந்து கிருஷ்ணருடைய பிரதிநிதி. கிருஷ்ணருடைய பிரதிநிதியாக இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு விதத்துல புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு வந்து கிருஷ்ணர் வந்து பரமாத்மாவாக அவருக்கு அந்த பொருளில் அவரிலிருந்து அவரை இயக்குகின்றார். பரமாத்மாவாக இருந்து கிருஷ்ணர் வந்து அவரை இயக்குகின்றார். அப்புறம் எல்லாமே வந்து கிருஷ்ணருடைய சக்தி தான். எல்லாமே கிருஷ்ணருடைய சக்திய வந்து தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ஒன்று வந்து கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தியை சார்ந்தது, இல்லாட்டி பகிரங்க சக்தியை சார்ந்தது. எல்லாமே கிருஷ்ணருடைய சக்தி தான். இந்த சக்தியினுடைய ஒரு அங்கம். எங்கெங்க வந்து எந்தெந்த சிறப்பான விஷயங்கள் பார்க்கின்றோமோ, அவை ஒவ்வொன்றையும் வந்து நம்ம வந்து கிருஷ்ணருடைய சக்தியாக பார்க்க பழக வேண்டும். அந்த ஒரு நோக்கத்துல தான் வந்து கிருஷ்ணர் வந்து இதெல்லாம் சொல்கின்றாரே தவிர, அந்த ஒரு ம் அ இப்ப சூரியனோ, சந்திரனோ அல்லது இந்திரனோ வந்து கிருஷ்ணராக முடியாது. சூரியனையும், சந்திரனையும், இந்திரனையும் வணங்குவது வந்து கிருஷ்ணனை வணங்குவதற்கு வணங்குவதைப் போன்று ஆகாது. இன்னொரு உதாரணம் என்ன பார்த்தோம்னா வந்து, அ ஒரு தந்தை வந்து அ அவருடைய அந்த ஒரு ஷூ, அவருடைய ட்ரெஸ்ஸு, இல்லாட்டி அவருடைய அந்த பைக்க பார்த்தோனே வந்து குழந்தை வந்து, "ஓ! அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாரு" அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடுது. அந்த பொருட்களை பார்த்தா வந்து அவங்க வந்து அப்பாவை நினைவு கூர்வதற்கு அது எப்படி வந்து உறுதுணையாக இருக்கின்றதே தவிர, அந்த பொருட்கள் வந்து அப்பாவாகி விட முடியாது. அதேபோல் தான் வந்து எங்கெங்க வந்து நம்ம இந்த பௌதிகத்தில வந்து எந்தெந்த விஷயங்களை பார்க்கும்போது வந்து இந்த விஷயங்களை பார்க்கும்போது வந்து கிருஷ்ணருக்கு நினைவு கூர வேண்டும். மன்மனாபவ மத்பக்தோ கிருஷ்ணரை நினைவு கூர்வதற்கு வந்து உறுதியாக இருக்கின்றதே தவிர, அந்த விஷயங்கள் கிருஷ்ணராகிவிட முடியாது. அந்த மாரி வந்து கிருஷ்ணர் வந்து சொல்ல ஆரம்பிக்கின்றாரு. ஆதித்யர்கள் மொத விஷ்ணுன்னு சொன்னாரு. ஜோதிகளில் சூரியன் சொன்னாரு. காற்று கடவுளில் நான் மரீச்சி, நட்சத்திரங்களின் நிலவு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வேதங்களில் நான் சாமவேதம், தேவர்களில் நான் சொர்க்கமன்னனான இந்திரன், புலன்களில் நான் மனம், உயிர்வாளிகளில் நான் உயிர் சக்தி, உணர்வு, கான்ஷியஸ்னஸ் அப்படின்னாரு. ருத்ரர்களில் வந்து சிவபெருமான், யக்ஷர்களில் வந்து குபேரன், வசுக்களில் வந்து நெருப்பு, மலைகளில் நான் மேருமலையைப் பற்றி விவரமாக பார்த்தோம் போன வாரம்.
மேருமலையில இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்தது வந்து, மேருமலை வந்து முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆனது. தங்கத்தால் ஆனது. அது வந்து சாதாரண மலை மாரி கல் அந்த மாரியானது கிடையாது. மேருமலை வந்து முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆனது. அப்புறம் வந்து புரோகிதர்கள். புரோகிதர்கள் வந்து பிரகஸ்பதி. பிரகஸ்பதியின் புரோகிதர்கள் தலைவர்கள் பிரகஸ்பதி. சேனாதிபதிகள் நான் கார்த்திகேயன் அப்படின்னாரு. சேனாதிபதிகள் கார்த்திகேயன் முருகன். நீர்த்தேக்கங்களில் நான் சமுத்திரம் அப்படின்னாரு. அப்புறம் வந்து என்ன சொன்னார்ன்னா, மகரிஷிகளில் நான் பிருகு, சப்தங்களில் நான் ஓம்காரம், பிரணவ மந்திரமான ஓம்காரம், யாகங்களில் நான் திருநாம ஜபம். திருநாம ஜபம் அப்படின்னாரு. நாமங்களில் வந்து ஜபம். அ யாகம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே என்று நாம் பண்ணக்கூடிய நாம ஜபம் வந்து ஒரு யாகம். யாகங்கிறது வந்து நெருப்பில் அந்த அகுத்தி, அந்த அக்னியில் படைக்கக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும் யாகம் கிடையாது. நாம ஜபமும் ஒரு யாகம். கலியுகத்தில் பரிந்துரைக்கப்பட்ட யாகம் வந்து நாம ஜபம். ஒவ்வொரு யுகத்திற்கும் வந்து ஒரு விதமான ஆம், செயல் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து நமக்கு சத்தியுகத்தில் வந்து பார்த்தா வந்து தவம். துவாபர யுகத்தில் வந்து யாகம். திரேதயுகம், சத்தியுகம், திரேதயுகத்தில் வந்து யாகங்கள் செய்வது, அந்த அக்னி வைத்து யாகங்கள் செய்வது. துவாபர யுகத்தில் வந்து தெய்வ வழிபாடு. கலியுகத்தில் வந்து நாம ஜபம். சத்தியுகத்தில் வந்து தவம், திரேத்த யுகத்தில் வந்து யாகங்கள், அக்னி குண்டத்தை விட்டு பண்ணக்கூடிய யாகங்கள். திரே துவாபர யுகத்தில் வந்து ஆம், தெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு. அப்புறம் வந்து கடைசியாக வந்து கலியுகத்தில் பரிந்துரைக்கப்பட்ட முறை வந்து நாமஜபம். இந்த இதை பின்பற்றுவதன் மூலமாக நாம் வந்து திரும்ப வந்து வைகுண்டம் செல்லலாம். அதனால வந்து கிருஷ்ணன் வந்து சொல்கிறார், யாகத்தில் வந்து கிருஷ்ணனுடைய பிரதிநிதி யார் அப்படின்னா வந்து நாமஜபம். நாமஜபம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து 26வது ஸ்லோகத்துலேருந்து பார்க்க போகிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அஸ்வத சர்வ वृक्षाणां देवर्षीणां स नारदः कन्दर्पणां चित्ररथा सिद्धानां कपिलमुनिः. எல்லா மரங்களிலும் நான் ஆலமரம், தேவரசிகளில் நான் நாரதன், கந்தர்களில் நான் சித்திரரதன், சித்தர்களில் நான் கபிலமுனி. தேவரிஷி ரிஷிகளில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பலவிதமான ரிஷிகள் இருக்காங்க. தேவ ரிஷிகள் வந்து தேவர்கள், தேவர்களால் வணங்கப்படக்கூடிய ரிஷிகள். தேவரிஷி. தேவரிஷிகளில் வந்து நான் வந்து நாரதர் அப்படின்னு கிருஷ்ணன். ஏன் தேவரிஷிகளில் வந்து நாரதர் வந்து மிகச்சிறந்த இந்த இந்த அகிலத்திலே மிகச்சிறந்த பக்தர் யாருன்னு பார்த்தா வந்து நாரதர். பக்தன் அப்படிங்கிற முறையில் வந்து கிருஷ்ணனுடைய பிரதிநிதியாக நாரதர் வந்து தேவரிஷிகளில் மிகச்சிறந்தவராக இருக்கின்றார் அப்படிங்க. இது வந்து கந்தர்வானா, கந்தர்வர்கள். கந்தர்வர்கள் வந்து அந்த கந்தர்வ லோகத்தில் வசிக்கக்கூடியவர்கள் வந்து கந்தர்வர்கள். அவர்கள் வந்து நான் வந்து சித்திரரத அப்படிங்கிறார். கந்தர்வர்கள் வந்து எப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு நன்றாக பாடக்கூடியவர்கள். நன்றாக பாடக்கூடியவர்கள். அந்த மாரி கந்தர்வர்கள்ல வந்து நான் வந்து யாருன்னா வந்து சித்திரரதர். ஆனா சித்திரரதர் தான் கந்தர்வர்களே வந்து மிகச்சிறந்த பாடகர். அந்த பாடகர் வந்து கிருஷ்ணர் அப்படிங்கிறார். சித்தானாம், சித்தர்கள். சித்தர்கள்ல வந்து கபில முனிவர் அப்படிங்கிறார். கபிலமுனிங்கிறவர் வந்து யாருன்னா வந்து இந்த 2 விதமான 2 கபிலமுனிகள் இருக்காங்க. ஒரு கபிலமுனி வந்து ஆம், அந்த அருவபாதத்தை பற்றி சொன்னவர். அந்த கபிலமுனியை பத்தி கிருஷ்ணர் சொல்லல. கிருஷ்ணர் சொல்றது வந்து இங்க வந்து தேவகுத்தி. தேவகுத்தியினுடைய மகன். அந்தருடைய மகன் வந்து கிருஷ்ணர் வந்து அவர் வந்து கபிலமுனி. கபிலமுனி வந்து கிருஷ்ணருடைய மற்றொரு அவதாரம் தான் கபில முனிவர். தேவகுத்தி மற்றும் கார்தம முனிவர் 2 பேருக்கும் வந்து மகனாக பிறந்தார். ஏன்னா கபில முனியினுடைய பற்றி வந்து பாகவதம்ல வந்து மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து ஆம், அந்த இன்னொரு கபில முனிவர் வந்து நாத்திகமூர்த்தியை பற்றி சொன்னவர். அந்த கபில முனி கிடையாது. இந்த கபில முனிவர் வந்து சொல்லப்படுவது வந்து தேவகுத்தியினுடைய மகன். அவர் வந்து ஆம், அந்த கிருஷ்ணரை பற்றி பற்றி எப்படி வந்து
நான் வந்து அந்த அதை பற்றி விளக்கமாக கூறினார். கிருஷ்ணரை பற்றி சண்டடைவது, அதை பற்றி தேவஹூதி வந்து அவருடைய மகனாக இருந்தபோது கேட்பாங்க வந்து, எப்படி வந்து நான் வந்து திரும்ப வந்து மறுபடியும் இறைவனுடைய திருநாட்டுக்கு செல்வது அப்படிங்கும்போது, கபில முனிவர் வந்து விவரமாக அதை பற்றி சொல்வார். பாகவதத்தில வந்து 3 அத்தியாயங்கள், 4 அத்தியாயங்கள்ல கபில முனிவர பற்றி பேசப்பட்டிருக்கு. ஸோ அந்த கபில முனிவர், அதை பற்றி இங்க சொல்கின்றார் கிருஷ்ணர். அப்புறம் மரங்களில் வந்து நான் ஆலமரம் அப்படின்னேன். ஏன்னா, அது ஒரு சில புத்தகங்கள் வந்து அரச மரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். அ 1, 2ல வந்து ஆலமரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். பிரபுபதா வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன்ல வந்து பேனியன் ட்ரீ அப்படின்னு தான் போட்டிருந்தாரு. ஆலமரம். ஆம் ஆலமரம், அரச மரம் அந்த இது வந்து கிருஷ்ணருடைய பிரதிநிதி. ஆலமரங்கள் தான் வந்து மரங்களிலே வந்து எங்கும் இந்த அடையார் ஆலமரம்லாம் வந்து எவ்வளவோ கிலோமீட்டர் வந்து பறந்து இருக்கின்றது அப்படிம்பாங்க. அ அதனால வந்து மரங்களில வந்து சிறந்தது வந்து நான் வந்து ம் ஆலமரம். நான் சொன்ன மாரி 1, 2 புத்தகங்கள்ல வந்து அரச மரம் அப்படின்னும் போட்டிருக்கும். ஸோ ஆலமரம், அரச மரம் எதுனாலும் வந்து வச்சுக்கலாம். கிருஷ்ணருடைய பிரதிநிதி அப்படின்னு. அடுத்து உச்சைஷ்ரவசம் அஸ்வானாம் வித்திமாம் அம்ருதோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நரதிபம் நராணாம் ச நராதிபம். குதிரைகளில் அமிர்தத்திற்காக கடலை கடைந்த போது தோன்றிய உச்சேஸ்வரா என்று என்னை அறிவாயாக. பட்டத்து யானைகளில் நான் ஐராவதம், மனிதர்களில் நான் மன்னன். ம். உச்சேஸ்வரம்ங்கிறது வந்து அந்த குதிரைகள். அஸ்வானம் குதிரைகள்ல வந்து சிறந்தது வந்து உச்சேஸ்வரம். அந்த உச்சேஸ்வரங்கிற அந்த குதிரை வந்து இது எப்படி வந்தது அப்படின்னா வந்து, அதுவும் சரி அடுத்து வந்து சொல்றது வந்து அந்த ஐராவதம். ஐராவத குதிரைகள். 2மே வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னா வந்து, அந்த தேவர்களும், அசுரர்களும் சேர்ந்து பாற்கடலை கடையும்போது. அந்த பாற்கடலை கடையும்போது பார்த்தா வந்து அதில வந்து அ அந்த 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 முழு அந்த லீலை. அந்த லீலையில வந்து ஒவ்வொன்றிலயும் வந்து அத வந்து கிருஷ்ணர் வந்து எதிர் வந்து கிருஷ்ணர் நேரடியாக தோன்றியிருக்கார். இல்லாட்டி வந்து கிருஷ்ணர் வந்து அத வந்து பிரதிநிதியாக இந்த ஸ்லோகத்தில சொல்றாரு. முதல்ல வந்து கிருஷ்ணர் வந்து அந்த பாற்கடலை கடக்கும்போது வந்து எப்படி நடக்கும்னா வந்து, அம் கரைக்கு அந்த பாற்கடலை கடைவதற்காண்டி முதல்ல வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லுவாருன்னா வந்து, இந்த மாரி தேவர்களையும், அசுரர்களையும் வந்து இந்த மாரி கடைக்கு சண்டை போட்டே இருப்பாங்க. இந்த மாரி கடையுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கடைவதற்கு வந்து ஒரு தகுந்த மத்து மூலம் வேண்டும் அப்படின்னு. எதை மத்தாக உபயோகிப்பது அப்படின்னா வந்து, அ அதுக்கு உபயோகிக்கப்பட்டது வந்து மேருமலை. மேருமலைய வந்து தூக்குறதுக்கு வந்து என்ன கருடனுக்கு ஒரு சின்ன ஒரு அகங்காரம் இருக்கும். கிருஷ்ணரை நான் தான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு ஒரு சின்ன அகங்காரம். அப்புறம் வந்து மேருமலைய வந்து தூக்குறதுக்கு வந்து யார் தூக்குறது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வர்றதுன்னு சொல்லி பார்க்க ஒரு ஒரு தெரியாது. ஏன்னா மேருமலை வந்து அவ்வளோ ஒரு அதனுடைய சிறப்பு வந்து நம்ம போன வாரம் பார்த்தோம். உடனே வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லுவாருன்னா, கருடா நீ போய் தூக்கிட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே கருடன் வந்து மேருமலைய வந்து சரி நம்ம போய் கிருஷ்ணரே தூக்கணும் கருடமலைய மேருமலைய தூக்க முடியாது அப்படின்ட்டு போய் வந்து மேருமலைய வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கும் வந்து ஆனா தூக்கவே முடியாது கருடனால. அவ்வளோ ஒரு சுமையாக இருக்கும். யாராலயும் தூக்க முடியாது. உடனே வந்து அடுத்து வந்து கிருஷ்ணர் வந்து அடுத்து வந்து மேருமலையை வந்து தானே தூக்கிக் கொண்டு, அந்த மேருமலையை வந்து கருடன் மேல் முதுகில் வைத்து தானும் அதில் அமர்ந்து வந்து செல்வார். ஸோ அப்போ தான் கருடனுக்கு புரியும். அதாவது நம்மளுடைய சக்தியால வந்து நம்மளால தூக்க முடியல. கிருஷ்ணனுடைய சக்தியினால தான் நம்மளால தூக்க முடியுன்றது அப்படி இல்ல. ஏன்னா முதல்ல வந்து கருடன் மேருமலையை வந்து தூக்க எவ்வளவோ முயற்சி செய்தார். ஆனா தூக்கவே முடியல. இப்போ வந்து அந்த கருடனையும், அந்த மேருமலையையும் தன் முதுகில் வைத்துக்கொண்டு, கிருஷ்ணரும் அவருடைய முதுகில் அமர்ந்திருக்கின்றார். அதையும் எடுத்துக்கொண்டு அவரால் கருடனால் வந்து பறக்க முடிந்தது. அப்பதான் வந்து கருடனுக்கு தெரிய வந்து நம்மளுடைய சக்தி. நம்முடைய சக்தி வந்து நம்மால் வருவதில்லை. கிருஷ்ணனால் வருகின்றது. அதே மாரி தான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய பிரதிநிதிகள் அனைவரையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த மாரி தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சக்தி வந்து அவர்களுக்கு வழங்கப்படுவது வந்து கிருஷ்ணர் மூலமாக. அந்த மேருமலையை வந்து அந்த பாற்கடலில் எடுத்து கொண்டு சென்று, அதை கடைவதற்கு ஒரு தகுந்த ஒரு அம் அந்த ஒரு கயிறு. அதற்கு நீளமான கயிறு. அந்த மேருமலை வந்து எவ்வளவு பெரிதுன்னு பார்த்தோம். அவ்வளோ பெரிய மேருமலையை வந்து கடைவதற்கு ஒரு தகுந்த ஒரு கயிறு வேண்டும். கயிறு என்ன வருகின்றது அப்படின்னா வந்து வாசுகி. அந்த வாசுகி, அந்த நாகம், சர்ப்பம். அது வந்து அடுத்து வந்து அதை வந்து கயிறாக உபயோகிக்கப்படுகின்றது. கிருஷ்ணன் வந்து அடுத்து சொல்லப்பட போறாரு. நான் வந்து சர்ப்பத்தில் வாசுகி அப்படின்னு சொல்லி சொல்லப் போறாரு. அந்த வாசுகி தான் வந்து கயிறாக உபயோகிக்கப்படுகின்றது.
அப்படி இந்த கயராக உபயோகிச்சுட்டு இருக்கும்போது அந்த மேருமலையினுடைய அந்த பாரம் பாரம் எடை தாங்காமல் என்னென்னா அது அப்படியே நழுவி பார்க்கடலுக்குள்ள அப்படியே விழ ஆரம்பிச்சது. அப்படியே முங்க ஆரம்பிச்சது. முங்க ஆரம்பிச்சோன்னா என்னடா மயிர்மலை அப்படியே முங்குது அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தேவர்களும் அசுரர்களும் திகைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கிருஷ்ணன் என்ன பண்ணார்? கூர்மாவதாரம் கூர்மாவதாரம் எடுத்து அந்த மேருமலைக்கு அடியில் சென்று அந்த மேருமலையை தாங்கி பிடித்துக் கொண்டார். மேருமலையை தாங்கி பிடித்துக் கொண்டார். அப்போ அவங்க அந்த கடையும் போது அந்த கிருஷ்ணருக்கு அந்த கூர்மாவதாரத்துக்கு எப்படி இருந்ததுன்னா அப்படியே லேசாக அப்படியே அந்த சொரிஞ்சு விட்ட மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இப்போ நமக்கு ஒன்றரை நேரம் சொரிஞ்சு விட்டு அப்படியே ஒரு இன்பமாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி இருந்தது. அந்த மேருமலையை வைத்து கடையும் போது அது அந்த கூர்ம அவதாரம் எடுத்த கிருஷ்ணருக்கு லைட்டாக அப்படியே சொரிஞ்சு விட்ட மாதிரி ஒரு இன்பம் இருந்தது. அந்த மாதிரி கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார். அந்த மாதிரி கடைஞ்சிட்டு இருக்கும்போது ம், அதுக்கப்புறம் மோகினி அவதாரம் மறுபடியும் கிருஷ்ணர் எடுப்பார். இந்த மாதிரி அந்த கதையில் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அந்த கடையும் போது முக்கியமான பல பொருட்கள் வந்துட்டே இருந்தது. ஒவ்வொரு பொருட்களும் வந்துட்டே இருக்கும்போது தேவர்கள் ஒன்று எடுத்துகிட்டு இருப்பாங்க, அசுரர்கள் ஒன்று எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மாறி 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 எடுத்துகிட்டே இருப்பாங்க. அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் அந்த மாதிரி வந்த 2 விஷயங்களில் ஒன்று அந்த குதிரை உச்சேஸ்வரன். உச்சேஸ்வரங்கிறது அந்த குதிரை. அந்த குதிரையை யார் எடுத்துக்கொண்டாங்கன்னா பலி மகாராஜ். பலி மகாராஜ் அந்த அசுரர்களுடைய தலைவரான பலி மகாராஜ் அந்த ம், ம், இது எடுத்துக்கொண்டார். உச்சேஸ்வரன் அந்த குதிரையை எடுத்துக்கொண்டார். ஐராவதம் ஐராவதத்தை யார் எடுத்துக்கொண்டார்னா ஐராவதத்தை எடுத்துக்கொண்டது இந்திரன். தேவர்களுடைய தலைவன். தேவர்களுடைய தலைவனான இந்திரன் ஐராவதத்தை எடுத்துக்கொண்டார். அந்த குதிரை பலி மகாராஜ், யானை இந்திரன். அதுதான் அந்த இரண்டினுடைய சிறப்பு. அந்த இரண்டுடைய சிறப்பு அது கிருஷ்ணர் சொல்கிறார். அதே என்னுடைய பிரதிநிதியாக நீ பார்க்க வேண்டும் அப்படின்னு. அப்புறம் மன்னர்கள் மன்னர்கள் நராணம் நராணம்னா மனிதர்கள். மனிதர்களில் சிறந்தது யார்? நராதிபம். நராதிபம் நரர்களினுடைய அதிபர் யார்? மன்னர். ஸோ இன்னை மன்னர்களை நீ பார்க்க வேண்டும் அப்படிங்க. ஸோ மன்னர்கள் அந்த காலத்தில் மன்னர்களை மக்கள் கிருஷ்ணனுடைய பிரதிநிதியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் மன்னரும் அந்த மாதிரி தெய்வீக தகுதிகள் பெற்றிருந்தார்கள். தர்மத்தினுடைய வழியில் மக்களை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி தான் காப்பாற்றிக் கொண்டிருந்தார்கள். தன்னுடைய நலனை விட மக்களினுடைய நலனை ஆம், முக்கியமாக நினைத்திருந்தார்கள். ஏன்னா அந்த மரியாதை புருஷர் ராமர் ராமர் தன்னுடைய நலனை பற்றி ஒருபொழுதும் அவர் கருத்தில் கொள்ளவில்லை. அவர் எப்படி ஒரு சிறந்த மன்னனாக இருக்க வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணரை ராமராக நமக்கு ஒரு வழிநடத்தி காண்பித்தார். மன்னர்னா அதுதான் மன்னர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருடைய வழியில் பின்பற்றினார்கள் யார் யார். அதற்கப்புறம் யுதிஷ்ட மகாராஜ், பரீட்சித் மகாராஜ் அவங்களாம் எப்படி மன்னராக இருக்க வேண்டும். கடைசியாக கலியுகத்தில் மன்னராக இருந்தது யார்? கலியுகம் தோன்றுவதற்கு முன்னால் மன்னராக இருந்தது பரீட்சித் மகாராஜ். எப்படி மன்னர்களாக வழிநடத்த வேண்டும். ஆனால் அதற்கப்புறம் கலியுகத்திலும் முதலில் தோன்றிய பல மன்னர்கள் இருக்கின்றார்கள். எப்படி வழிநடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இந்த பூரி மன்னர்கள் அவருடைய சிறப்பெல்லாம் மிகவும் தகுதி வாய்ந்த மன்னர்கள். அந்த மாதிரி மன்னர்கள் யார் அப்படின்னா கிருஷ்ணருடைய பிரதிநிதி. மாதிரி ஒரு ஆளுமையில் இருக்கவர்கள் அந்த பிரதிநிதியாக தான் இருக்க வேண்டும். அந்த மாதிரி தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த காலத்தில் ஆம், தர்மத்தின் கொள்கைகள் சிதைவுற்றது. அதனால் மன்னருடைய ஆட்சியினே இல்லை. மன்னர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காண்டி கடைசி தோன்றிய மன்னர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காண்டி இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால இந்த மன்னர் ஆட்சி இப்போ ஆம், இல்லாமலே முற்றிலும் இல்லாமல் ஆகிவிட்டது. ஆனால் அந்த காலத்தில் மற்றும் மற்ற மக்கள்கள் மன்னர்களுடைய ஆட்சியில் மிகவும் மகிழ்ச்சியாக தான் இருந்தார்கள். அடுத்த ஸ்லோகம். ஆயுதானாம் அகம் வஜ்ரம் தேனுனாம் அஸ்மி காமதுக் பிரஜனஷாஸ்மி கந்தர்பக சர்ப்பானாம் அஸ்மி வாசுகிய. ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம், பசுக்களில் நான் சுரபி, இனவிருத்தியாளர்களில் நான் காமதேவனான மன்மதன், சர்ப்பங்களில் நான் வாசுகி. வாசுகி. ஆயுதானம் அகம் வஜ்ரம், வஜ்ராயுதம். வஜ்ராயுதங்கிறது அந்த இடி. இடி போன்று மிகவும் சக்தியானது. மிகவும் சக்தியானது.
ஆயுதம். ஆயுதங்களில் வஜ்ராயுதம். வஜ்ராயுதத்தை வச்சிருக்கிறது யாருன்னா வந்து இந்திரன். இந்திரன்ட்ட தான் வஜ்ராயுதம் இருக்கு. ம். எப்படி இந்திரனுக்கு இந்த வஜ்ராயுதம் கிடைத்தது? அதுக்கு ஒரு மிக ஒரு அழகான கதை இருக்கு. அது வந்து பாகவதங்கள்ல விளக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு முறை வந்து அந்த ம் விருத்ராசுரன் விருத்ராசுரன் சொல்லி ஒரு அசுரன் இருக்கும். அந்த அசுரன் வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அசுரனாக இருப்பான். அந்த தேவர்களுக்கும், அசுரர்களுக்கும் தண்டை அடைப்பது வந்து புதிதல்ல. அது வந்து காலகாலமாக நடந்து கொண்டிருப்பது தான். அந்த மாரி ஒரு சண்டை 2 பேருக்கும் வந்து ஒரு ஒரு மாபெரும் போர் நடக்கும்போது வந்து விருத்தாசரன் வந்து அவ்வளோ சக்தியாக இருப்பான். அவனை வந்து அழிக்கவே முடியாது. அவனை வந்து எப்படி அழிப்பது அப்படின்னு நினைக்கிறேன்னா, வந்து பக்தர்களுக்கும் வந்து தேவர்களுக்கு வந்து தெரியாம இருக்கும். நீ வந்து அதுக்கு வந்து மறுபடியும் வந்து முழுமுதற் கடவுள் சொல்லுவாரு, "நீ வந்து என்ன பண்ணணும்னா வந்து ததீச்சி ததீச்சின்னு சொல்லி வந்து ஒருத்தர் இருப்பார், ஒரு முனிவர். அவரிடம் சென்று அவருடைய எலும்புகள் எலும்புகளை கேள்." அவர் வந்து அந்த எலும்புகளை கொடுப்பார். அந்த எலும்புகளை வைத்து விஸ்வகர்மா விஸ்வகர்மா வந்து என்னன்னா, விஸ்வகர்மா தான் வந்து அந்த இந்த ஆர்க்கிடெக்ட் தேவலோகத்தினுடைய ஆர்க்கிடெக்ட் யாருன்னு பார்த்தா வந்து விஸ்வகர்மா. விஸ்வகர்மா வந்து அதை வைத்து வந்து ஒரு ஒரு ஆயுதம் செய்து கொடுப்பார். அந்த ஆயுதத்தை கொண்டு நீ வந்து அ போரிட்டால் விருத்ராசுரனை அழித்து விடலாம் அப்படிம்பார். அதுதான் வந்து அவர் வந்து அந்த அந்த முறை தான் வந்து தோன்றியது வந்து வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதம் வந்து எவ்வாறு பண்ணப்பட்டதுன்னா, அந்த ததீச்சியினுடைய முனிவரினுடைய எலும்பால் பண்ணப்பட்டது. ஒரு முனிவனுடைய எலும்பு வந்து எப்படி இவ்வளோ சக்தியா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கலாம். எந்த ஒரு ஆயுதத்தையும் விட மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் வந்து இந்த வஜ்ராயுதம் அப்படின்னா வந்து எப்படி அவ்வளோ சக்தி இருக்கும் அப்படின்னா வந்து, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த முனிவர் வந்து நாராயண கவசம். நாராயண கவசத்தினால் வந்து காக்கப்பட்டிருப்பார். அவருடைய தந்தை அந்த முனிவருடைய தந்தையினுடைய தந்தை வந்து நாராயண கவசத்தை மிகவும் அதை வந்து தினசரி வந்து சொல்வதால வந்து அவருக்கு வந்து ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தியின் வந்து அவருடைய தந்தையின் மூலமாக இவருக்கு வந்து பெறப்பட்டது. இந்த நாராயண கவசத்தின் மூலமாக இப்ப அவர் வந்து காக்கப்பட்டிருப்பதனால் அவருடைய எலும்பு வந்து அவ்வளோ ஒரு அ உறுதி வாய்ந்ததாக இருந்ததாம். உடனே அந்த வந்து தேவர்கள் கேட்ட உடனே வந்து அவரும் வந்து மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். அவர் வந்து இப்போ வந்து நம்மள்ட்ட யாராவது வந்து உன்னோட எலும்பு குடு, நான் வந்து இன்னும் ஒரு இந்த மாரி ஒரு ஆயுதம் பண்ண வேண்டியிருக்கு அப்டின்னா வந்து யாராவது கேட்டா வந்து நம்ம வந்து அவர மேலேயும் கீழயும் பார்ப்போம். என்ன நீ வந்து அப்டின்னு சொல்லி. ஆனா அவர் அந்த முனிவர் வந்து அந்த மாரி அவர் வந்து பார்க்கவே இல்லை. அவர் வந்து முழு மனதுடன் ஒப்புக்கொண்டு தன்னுடைய உயிரை உடனே மாய்த்துக் கொண்டு தன்னுடைய எலும்பை வந்து கொடுத்தார். அந்த மாரி எலும்பால் செய்யப்பட்ட ஆயுதம் தான் வந்து இந்த வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தின் மூலமாக அந்த நாராயண கவசத்தின் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அ வலிமையின் காரணமாக இந்திரன் வந்து அந்த ஆயுதத்தின் மூலமாக விருத்தாசுரனுடன் போரிட்டு வெற்றி பெற்று மீண்டும் வந்து தேவலோகத்தை மீட்பார். அதுதான் வந்து அந்த அ வஜ்ராயுதத்தினுடைய சிறப்பு. ம், ம். தேனுனாம் அஷ்மி காமதுக் அப்படின்னு அந்த காமதேனு காமதேனு பசுக்கள். பசுக்களில் வந்து நான் வந்து சுரபி காமதேனு அப்படிங்க. வந்து காமதேனு வந்து வைகுண்டத்தில் ஆன்மீக உலகத்திலிருந்து இருக்கக்கூடியது. எப்பொழுது வந்து எவ்வளவு பால் கேட்டாலும் வந்து அது வந்து கறக்கக்கூடியது. ஸோ இந்த பசுக்கள் வந்து இந்த மாரி பசுக்கள் இங்கே கிடையாது. ஆனா வந்து அங்க வந்து ஆன்மீக உலகத்தில வந்து இருக்கின்றது. அந்த சுரபி என்ற பசுக்கள் அதுதான் வந்து கிருஷ்ணனுடைய அந்த பராமரிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பசு எல்லாமே வந்து சுரபி பசுக்கள். அதை தான் வந்து அவர் வந்து மேய்த்துக் கொண்டிருக்கின்றார். அது வந்து பிரஜனை வந்து அந்த பிரஜைங்கிறது வந்து மக்கள். பிரஜனங்கிறது இனவிருத்தி. அதில வந்து நான் வந்து கந்தர்ப்பன், மன்மதன் அப்படிங்கிறார். கந்தர்ப்ப அப்படிங்கிறார். இனவிருத்தியாளர்கள் நான் கந்தர்ப்பன் அந்த 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 ஒரு அந்த ஒரு காம இச்சையில வந்து நான் வந்து மன்மதன் அப்படிங்கிறார். இத வந்து நம்ம வந்து முக்கியமான அதில வந்து செய்றது வந்து புரிந்து கொள்ள வேண்டியது வந்து பிரஜனன. இனவிருத்தி செய்வதற்காண்டி. காம இச்சை மன்மதன் அப்படின்னா வந்து அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஈர்ப்பு வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து அதில வந்து என்ன தவறு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து தவறாக இதை வந்து புரிந்து கொள்ளக்கூடாது. இதை வந்து நம்ம வந்து கிருஷ்ணன் இங்க வந்து தெளிவா சொல்றார். என்னதுன்னா வந்து நம்ம வந்து இனவிருத்தி செய்வதற்காண்டி தர்மத்தின் அடிப்படையில் ஈடுபடக்கூடிய அந்த ஆண் பெண்ணுக்கான உறவு மன்மதன் அப்படிங்கிறார். அதற்கில்லாமல் வந்து நம்முடைய புல இன்பத்திற்காண்டி இருக்கக்கூடிய அந்த இன்பத்திற்காண்டி ஈடுபடக்கூடியது வந்து கண்டிப்பாக வந்து கிருஷ்ணர் கிடையாது. அ ஒரு தர்மத்தின் வழி நடத்தக்கூடிய வழி நடத்துவதற்காண்டி நமக்கு பெறக்கூடிய குழந்தைகளை பெறுவதற்காண்டி ஆண் பெண்ணுக்கான உறவு வந்து
மன்மதன் அப்படின்னு. இல்லாட்டி வந்து அது வந்து என்னென்னா வந்து வர்ண சங்கிரமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் முதல் அத்தியாயத்தில் வந்து. முதல் அத்தியாயத்தில் வந்து அர்ஜுன் வந்து சொல்லுவான், கிருஷ்ணா அந்த மாதிரி நீங்கள் வந்து அஹ், எல்லாரும் வந்து இறந்து விட்டால் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும், வர்ண சங்கிரமம் வந்துவிடும், தவறான உறவுகள் தகாத உறவுகள் ஏற்பட்டு விடும்னா 4 கட்டுப்பாடுகளில் வந்து ஒன்று வந்து தகாத உறவு கூடாது. தகாத உறவு கூடாது, அதுதான் வந்து அந்த 4 கட்டுப்பாடுகளில் வந்து ஒன்று. அஹ், தகாத உறவு கூடாது, மது அருந்தல் கூடாது, போதைப் பொருட்கள் கூடாது, சூதாட்டம் அந்த மாதிரி பொருட்கள் ஈடுபடக்கூடாது, அப்புறம் வந்து மாமிசம் பண்ணக்கூடாது. இந்த 4 விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து 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 தகாத உறவு. கிருஷ்ணன் இங்கே சொல்கிறது வந்து தர்மத்தின் வழியில் வழிநடத்துவதற்காண்டி குழந்தைகளை பெறுவதற்காண்டி கொடுக்கக்கூடிய உறவு, புலன்பத்திற்கான வந்து உறவு கிடையாது. அது வந்து நான் தான் அப்படிங்கிறார். சர்ப்பானம், சர்ப்பங்களின் வந்து நான் வந்து வாசுகி அப்படிங்கிறார் கிருஷ்ணன். அந்த வாசுகி தான் நம்ம வந்து பால்கடலை கடைவதற்காண்டி உபயோகிக்கப்பட்டது. அனந்தஸ்சாஸ்மி நாகானாம் வருணோ யாதசாமகம் பித்ருணாம் ஆர்ய சாஸ்மி யம் சம்யதாம் அகம். நாகங்களில் நான் அனந்தன். முதல்ல வந்து சர்ப்பங்களில் நான் வாசிக்கினார். நாகங்களுக்கும் சர்ப்பங்களுக்கும் இங்கே உள்ள கொடுக்கப்பட்ட வேறுபாடுங்கிறது, நாகங்கள் வந்து பலதலையுடையது, பலதலையுடையது. அதில் நான் வந்து அனந்தன், அனந்தசேஷ். நீர்வாழினங்கள், நீர்வாழினங்களில் நான் வருணதேவன். முன்னோர்களில் நான் ஆரியமா. நீதிபதிகளில் நான் மரணத்தின் அதிபதியான யமன். அனந்தன், அனந்தங்கிறது அனந்தசேஷ். அனந்த சாஸ்மி நாகானம், நாகங்களில் நான் வந்து பல தலைகளில் நாகங்களில் நான் அனந்தன். வருணன் வந்து நீரை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தேவர். நீரை கட்டுப்படுத்தக்கூடிய தேவர் வந்து அவர் வந்து நீர்வாழ் இனங்களில் சிறந்தவர் வந்து வருணதேவர். அதில் வந்து நான் வந்து வருணங்கள். அது வந்து கிருஷ்ணனுடைய பிரதிநிதி. பித்ருநாம், பித்ருங்கிறது வந்து நம்முடைய முன்னோர்கள். முன்னோர்கள் வந்து அவங்களுடைய லோகங்கள், முன்னோர்கள் இருக்கக்கூடிய லோகங்கள் வந்து பித்ருலோகம். பித்ருலோகம்ங்கிறது வந்து பாவங்கள் செய்யப்பட்ட இருக்கிறது வந்து நரகங்கள். பாவங்களுடைய கழித்தவுடன் அடுத்த ஒரு உடலுக்காண்டி பித்ருக்கள் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து பித்ருலோகம். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுடைய அடுத்து மறுபடியும் வந்து ஆம், அவங்களுடைய பலன்கள், அவங்களுடைய கர்மத்தினையை பொறுத்து மறுபடியும் வந்து அவங்க வந்து பூலோகத்திலோ இல்லாட்டி வேறு லோகத்திற்கு செல்வார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் வந்து பித்ருலோகம். அந்த பித்ருலோகத்தினுடைய மன்னர், அந்த பித்ருலோகத்தினுடைய ஆளுநர் வந்து யாருன்னா, ஆட்சி செய்பவர் யாருன்னா வந்து ஆரியமா. அந்த பித்ருலோகத்தினுடைய வந்து ஆரியவர்கள் அது வந்து ஆரியமா அப்படிங்கிறார். அடுத்து வந்து யமா, மரணத்தின் அதிபதி. மரணத்தின் அதிபதி வந்து நான் வந்து யாருன்னா வந்து ம், யமன் அப்படிங்கிறார். தீயவர்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. வந்து நமக்கு வந்து நீதிபதி இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து தீயவர்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதில் வந்து மிகச்சிறந்தவர் யார்? வந்து தலை சிறந்தவர் வந்து அந்த தண்டனை கொடுப்பவர்களில் தலை சிறந்தவர் வந்து யமன். ஸோ அந்த தலை சிறந்தவர் வந்து நான் தான் அப்படிங்கிறார். நான் வந்து இறந்த மரணத்திற்கு பிறகு வந்து பாவம் செய்தவர்கள் செல்லக்கூடிய இடம் அந்த யமலோகம், நரகலோகம். அங்கே வந்து தான் வந்து யமன் வந்து அவருக்கு வந்து பலவிதமான தண்டனைகளை வழங்குகின்றார். ம். அடுத்த ஸ்லோகம், 30வது ஸ்லோகம். प्रह्लादश्चास्मि दैत्यानां कलयतामहं मृगाणां संमृगेन्द्ररोहं வைனதேஷ்யஸ்ச பக்ஷினாம். தைத்திய அசுரர்களில் பக்தியில் சிறந்த பிரகலாதன் நான். அடக்கி ஆள்பவற்றில் நான் காலம், மிருகங்களில் நான் சிங்கம், பறவைகளில் நான் கருடன். பிரகலாத ச அஸ்மி தைத்தியானாம். தைத்தியர்கள் நம்ம வந்து ஏற்கனவே வந்து கிருஷ்ணன் வந்து ஆதித்யர்கள் நான் வந்து விஷ்ணுன்னு சொல்லியிருக்காரு. இங்கே வந்து தைத்தியர்கள் பற்றி சொல்கிறார். அஹ் 2 ஆம், அதித்தி மற்றும் திதி 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே வந்து கஷ்யப்ப முனிவர்களுடைய மனைவிகள். அதித்தியினுடைய
அ ம் மகன்கள். அதித்தியினுடைய மகன்கள் வந்து ஆதித்யர்கள். திதியினுடைய மகன்கள் வந்து தைத்தியர்கள். தைத்தியர்கள். ஏன்னா வந்து அந்த ஏன் வந்து அசுரர்கள் வந்து 2 பேருமே ஒரே கணவர்கள் தான். அவங்க வந்து ஒருத்தங்க ஏன் வந்து அ சூரர்கள், அதாவது தேவர்கள், இன்னொருத்தங்க ஏன் வந்து அசுரர்கள் அப்படின்னா வந்து, அம் ஏன்னா வந்து அந்த திதியும் வந்து கஷ்யப முனிவும் வந்து கூடிய நேரம். கூடிய நேரம் வந்து அமங்கலமான நேரம். ஸோ அந்த மாரி நேரத்தில வந்து திதியினுடைய ஒரு ஆசையின் வற்புறுத்தல் காரணமாக கூட நேரிடும். வந்து கஷ்யப முனி வந்து பலமுறை சொல்லுவார். இது வந்து உகந்த காலம் கிடையாது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் வந்து திதியினுடைய வற்புறுத்தலின் பேரில் அந்த அ அதனால வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து வைத்தியர்கள். அதுதான் வந்து அசுரகுலங்கள். அந்த அசுரகுலங்கள் வந்து ஆரம்பித்தது மூலமாக வந்து யாரும் கிரண்யகசிப்பு, ஹிரண்யக்ஷா அதன் மூலமா தான் ஆரம்பித்தது. அந்த மாரி வந்து அந்த வழியில் அந்த வழியில் தைத்தியர்களுடைய வழியில் அந்த துறையிலருந்து சிறந்தது யார் அப்படின்னா வந்து பிரகலாதன். அதுதான் தைத்தியர்கள் வந்து நான் வந்து பிரகலாதன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இத்தன ஆதித்யர்கள் வந்து கிருஷ்ணனுடைய பக்தர்கள், தைத்தியர்கள் வந்து நாத்தியர்கள் நாத்தியர்கள். அந்த மாரி தைத்தியர்களுடைய குலத்தில் வந்து பிறந்தால் கூட, பிரகலாதன் பிறந்தால் கூட, குழந்தையிலிருந்தே குழந்தையிலிருந்தே மிக சிறந்த பக்தராக இருந்தார் அவர். பக்தராக இருந்தார். ஸோ அவருடைய பக்தி தோன்றினாலும், அவருடைய அந்த தெய்வீக இயல்பு, அதனால வந்து அவர் வந்து கிருஷ்ணருடைய பிரதிநிதி. பிரதிநிதியாக வந்து அவர் வந்து அறியப்படுகின்றார். பிரகலாதன் வந்து அறியப்படுகின்றார். கால கலயதாம் அகம். கலயதாம்னா வந்து அடக்குபவர். அடக்குபவர். ஸோ வந்து அ அடக்கி ஆளும் சக்திகள். அடக்கி ஆளும் சக்திகள் வந்து இந்த உலகத்தில வந்து பல பல அடக்கி ஆளும் சக்திகள் இருக்கின்றன. இருந்தாலும் வந்து எல்லாவற்றையும் அடக்கி ஆள்வது வந்து காலம். காலம். காலம் வந்து எல்லாவற்றையும் மட்டும் கரைத்து விடும். வந்து நம்ம வந்து எவ்வளவோ பேர பார்த்துருக்கோம். எவ்வளவோ பேர பார்த்துருக்கோம். ம். ம். ஒரு ம். நான் வந்து அன்னைக்கு வந்து விளையாட்டு வீரர் வந்து சிறந்த விளையாட்டு வீரர் நான் தான் அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தர் சிறந்த நடிகன் நான் தான். அ சிறந்த ஒரு போர் வீரன் நான் தான். வந்து அலெக்சாண்டர் பார்த்துருக்கோம். விளையாட்டு வீரர்ல எவ்வளவோ பார்த்துருக்கோம். நெப்போலியன் இருக்காரு. எவ்வளவோ பார்த்துருக்கோம். இருந்தாலும் வந்து நடிகைகள் வந்து நான் தான் இப்ப அழகு, அவங்க நான் தான் மிஸ் யுனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். இருந்தாலும் வந்து காலத்தில் வந்து அவங்க அனைத்தையும் கரைத்துவிடும். கரைத்துவிடும். அவங்கள வந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தா வந்து எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? ம். ஆம். நான் வந்து ம் நம்மளே வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபோட்டோவ வந்து நம்ம பார்க்கும்போது எவ்வளோ வித்தியாசங்கள் தெரிகின்றது. நம்ம வந்து ஒரு ஒரு இளமையில எடுத்த ஃபோட்டோவும், இப்ப இருக்க ஃபோட்டோ வந்து மாறி, மாறி பார்க்கும்போது வந்து ஏன்னா வந்து காலம். நான் வந்து எல்லாவற்றையும் அடக்கி ஆள்வது வந்து காலம் தான். அந்த காலம் வந்து கிருஷ்ணருடைய பிரதிநிதி. பிரதிநிதி. மிருகாணம் மிருகேந்திர. மிருகங்களில் வந்து நான் யாரு அப்டின்னா வந்து ம் சிங்கம். மிருகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது வந்து சிங்கம் தான். ஸோ அதனால வந்து நான் வந்து மிருகங்களில் வந்து சிங்கம் அடைந்தேன் கிருஷ்ணர். அப்புறம் பறவைகள். பறவைகள்ல வந்து யாரு? அகம் வைனத்தேய பக்ஷிணாம். வைனத்தேய வினிதா. வைனத்தாங்கிறது வந்து கருடனுடைய தாய். கருடனுடைய தாயினுடைய பேர் வந்து வைனத்தா. ஸோ அதனால வந்து நான் வந்து பறவைகளில் சிறந்தது வைனத்தேய. வைனத்தேயன் வைனத்தாவினுடைய மகன் வைனத்தேய. கருடன். கருடன் தான் வந்து விஷ்ணுவினுடைய வாகனம். அதுதான் வந்து பறவைகளில் வந்து மிக சிறந்தது. பக்தியில் சிறந்தது. தைத்தியரில் வந்து பிரகலாதன், அடக்கி ஆள்பவர்களில் காலம், மிருகங்களில் சிங்கம், பறவைகளில் கருடன். 10வது ஸ்லோகம். भवन भवतामस्मि रामशत्रप्रतामहम् चक्षाणां महर्षशास्मि ஸ்ரோதசாம் அஸ்மி ஜானவீக. தூய்மைப்படுத்தவற்றில் நான் வாயு. ஆயுதம் தரித்தவர்களில் நான் ராமன். மீன்களில் நான் மகர மீன், சுறா மீன். பாயும் நதிகளில் நான் கங்கை. கங்கை. பவனங்கிறது இந்த வாயு. பவத்தாம்ங்கிறது தூய்மைப்படுத்துவது. காற்று தான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து எங்கெங்க ஒரு அசுத்தங்கள் இருந்தா கூட அதை தூய்மைப்படுத்தக்கூடியது வந்து காற்று தான். ஏன்னா காற்று திறந்து வச்சா தான் வந்து அந்த அசுத்தங்கள் வந்து போக ஆரம்பிக்கிது.
ஸோ அதனால் தூய்மைப்படுத்துவற்றில் வந்து நான் வந்து காற்று, காற்று அப்படிங்க. அடுத்து வந்து ராமசத்ர பிரதாப் அகம். ஆயுதம் தரித்தவர், ஆயுதம் தாங்கியவர். ஆயுதம் தாங்கியவர்ல வந்து நான் யார் அப்படின்னா வந்து ராமன் அப்படிங்க. ஏன் வந்து ராமன்ங்கிறது வந்து ராமராக கூட இருக்கலாம், இல்லாட்டி பரசுராம கூட இருக்கலாம். அந்த அ பர பரசுராமங்கிறது வந்து அந்த அந்த ஆயுதங்களை தரிச்சனால தான் வந்து அவருக்கு வந்து பரசுராம்ங்கிறது வந்து ஆயுதங்களை தரித்தவர். யார் 2 பேருன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பரசுராமர் வந்து அந்த கோடாரி கோடாரி வந்து அவருடைய ஆயுதமாக வச்சிருந்தாரு. ராமர் வந்து அ வில் உடைய ஆயுதமாக வச்சிருந்தாரு. ஸோ அதில வந்து நான் வந்து அ ஆயுதம் தரித்தவர்களில் நான் ராமர் அப்படிங்கிறார். அவருக்கு பரசுராமரை பற்றியும், ராமரை பற்றியும் நன்றாக தெரியும். அது வந்து 2 பேருமே வந்து கிருஷ்ணனுடைய அவதாரம். அடுத்தது ரக்ஷாணம். ரக்ஷாணம் மகரஷ அஸ்மி அப்படிங்கிறார். நீர்வாழினங்கள். நீர்வாழினங்கள் வந்து அந்த மீன்கள். மீன்கள்ல வந்து மிகப்பெரியது எதுன்னா வந்து சுறா மீன். அந்த ஷார்க் ஷார்க் அப்படிம்பாங்க. அந்த மகர மீன். மகர மீன் வந்து கிருஷ்ணனுடைய பிரதிநிதி. ஸ்ரேதசாம் அஷ்மி ஜானவி அப்படிங்கிறார். நான் வந்து பாயும் நதிகள். பாயும் நதிகள்ல வந்து நான் வந்து ஜானவி. ஜானவிங்கிறது வந்து கங்கையினுடைய மற்றொரு பெயர். மற்றொரு பெயர். கங்கைக்கு வந்து ஜானவி அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னா வந்து கங்கை வந்து எப்படி வந்து நம்ம வந்து பூலோகத்திற்கு வந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். எப்படி வந்து அந்த பகீரதன் பகீரதன் வந்து எப்படி முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து கங்கைய வந்து ம் அந்த ம் ஆன்மீக உலகத்துலேருந்து எப்படி வந்து அந்த அ முதல்ல வந்து தேவலோகத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் அந்த தேவலோகத்துலேருந்து எப்படி வந்து பூலோகத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருக்கோம். அந்த மாரி பூலோகத்திற்கு வந்தபோது வந்து கங்கை வந்து அ அந்த ஒரு முனிவர், ஜுகுனுமுனி அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர் இருப்பார். அந்த முனிவருடைய ஆசிரமத்தை வந்து அடித்து சென்றுவிடும். உடனே அந்த முனிவர் வந்து தன்னுடைய கோபத்தினால் அந்த கங்கையை வந்து தன்னுடைய வந்து ஒரே ஒரு அந்த ஒரு கல்ப் அந்த ஒரு கல்ப்ல வந்து அவர் வந்து அந்த முழு கங்கையுமே குடித்து விடுவார். அந்த அளவுக்கு வந்து அந்த முனிவர்களுக்கு வந்து அந்த காலத்துல சக்தி இருந்தது. அதான் வந்து நம்ம வந்து அம் ததீச்சியினுடைய முனிவருடைய அந்த ம் எலும்புகளுக்கு எப்படி சக்தி இருந்ததோ, அது மாரி வந்து முனிவர்கள் வந்து அந்த கங்கை கங்கை வந்து அவ்வளோ கஷ்டமான கங்கைய வந்து அவர் வந்து இந்த ஒரே ஒரு மடக்குல வந்து குடிச்சிட்டாரு அவர். ஆ அ உடனே வந்து அந்த மாரி குடித்தவுடன், அப்புறம் பகீரதன் வந்து மறுபடியும் அவரிடம் மன்றாடி வேண்டிக் கொண்டதன் மூலம் அவருடைய காதின் மூலமாக கங்கை மறுபடியும் வெளியே வந்தது. ஸோ அதனால வந்து அந்த ஜுகுனு முனிவருடைய காதிலிருந்து வெளியே வந்தால் கங்கையினுடைய மற்றொரு பெயர் வந்து ஜானவி. அந்த மாரி பாயும் நதிகளில் வந்து சிறந்தவன் வந்து நான் வந்து ஜானவி அப்படிங்கிற கிருஷ்ணர். சர்க்கானாம் ஆதிரந்தश्च மத்யம் சைவாகமர்ஜுனா அத்யாத்மா வித்யா வித்யானாம் வாத பிரபாதம் அகம். எல்லா படைப்புகளின் ஆதியும் அந்தமும் நடுவும் நானே. அர்ஜுனா, அறிவில் நான் ஆத்மாவை பற்றிய அறிவு. விவாதிப்பவரில் நான் முடிவான உண்மை. ம். சர்க்கானாம் படைப்பு. சர்க்கம்னா படைப்பு. படைப்புகளில் நான் ஆதி, அந்த, மத்தியம். வந்து நான் தான் வந்து ஏற்கனவே சொன்னது தான் அது. ஏற்கனவே சொன்ன நான் தான் வந்து ஆரம்பம் மற்றும் இறுதி மற்றும் மத்தியம். வந்து நம்ம வந்து அந்த முதலில் வந்து அந்த பார்த்துருக்கோம் 3 விதமான விஷ்ணுக்கள் இருக்காங்கன்னு சொல்லி. அந்த சாரவத் ம் கர்ப்போதகஷாயி விஷ்ணு, க்ஷீரோதகஷாயி விஷ்ணு மற்றும் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு, கர்ப்போதகஷ க்ஷீரோதக விஷ்ணு பலமுறை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து ஒருத்தர் கிருஷ்ணா வந்து படைப்பதற்கும் காரணமாக இருக்கின்றார், பராமரிப்பதற்கும் காரணமாக இருக்கின்றார், அழிப்பதற்கும் காரணமாக இருக்கின்றார். அந்த 3 விஷ்ணுக்கள், 3 விதமான அ புருஷ் குண அவதாரம். 3 குண அவதாரங்கள்ல வந்து படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள் மற்றும் அழிக்கும் கடவுள். அந்த பிரம்மா வந்து 2வது படைப்பாளி தான். சிவபெருமான் வந்து அழிக்கின்றார் மற்றும் காப்பது வந்து விஷ்ணு. அந்த மொத்த படைப்புக்கும் காரணமான ஆரம்பமும் நான் தான், மத்தியம் நான் தான், இறுதியும் வந்து நான் தான் அப்படிங்கிறார். அ அத்தியாத்ம வித்யா. வித்யாங்கிறது வந்து அந்த அறிவு. இந்த அறிவில் மாத்திரம் சிறந்தது. தியானம். கல்விகளில் சிறந்த அறிவு யாரு அப்படின்னா வந்து ஆன்மீக கல்வி. ஆன்மீகத்தை பற்றிய அறிவு தான். வந்து பலவிதமான அறிவுகள் இருக்கு. நம்ம வந்து இன்ஜினியரிங் இருக்குங்கிறோம், மெடிக்கல் இருக்குங்கிறோம், சயின்ஸ் இருக்கு, பொலிட்டிக்ஸ் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு. அ எவ்வளோ விதமான அறிவுகள் இருக்கு. அந்த பலவிதமான புத்தகங்கள் இருக்கு. அந்த விதமான புத்தகங்கள்ல வந்து
ம். அதுலயும் வந்து சிறந்த புத்தகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து இந்த வேதங்கள் வேதங்கள், வேதத்தினுடைய அங்கங்கள், வேதாந்த சூத்திரங்கள், நியாய சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், புராணங்கள் அப்படின்னு பலவிதமான பிரிவுகள் இருக்கு. இந்த பலவிதமான பிரிவுகளிலும் வந்து ம், அந்த ஜடக்கல்வியை விட இந்த கல்விக்கு இந்த புத்தகங்கள் சிறந்தது. இதிலும் வந்து சிறந்தது எப்படின்னா வந்து அதில் வந்து அத்தியாத்மா, ஆத்மாவை பற்றியக்கூடிய அந்த வழங்கக்கூடிய அந்த ஆன்மீக அறிவு. ஆன்மீக அறிவு. அதுதான் வந்து கிருஷ்ணனுடைய பிரதிநிதி. ஏன்னா வந்து நம்ம வந்து கிருஷ்ணனுடைய அங்கம். நான் யார்? நான் ஆத்மா. பகவான் யார்? மற்றும் நம்ம 2 பேருக்கும் உள்ள உறவு என்ன? உறவு என்ன? அ அதைப் பற்றி தெரிந்து கொள்வது தான் மிக முக்கியமான அறிவு. அந்த அறிவு வந்து நான் தான் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். என்னுடைய பிரதிநிதி அப்படிங்கிறார். என்ன சொல்றாருன்னா, வாத பிரபத்த தாமகம். வாதங்கள். வாதங்கள்ல வந்து அ அ அதனுடைய பலவிதமான வாதங்கள் இருக்கு. வாதங்கள் இருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து அது வந்து எப்படி இருக்குன்னா வந்து தர்க்கம் அப்படிம்பாங்க. தர்க்கத்தில வந்து அது வந்து தன்னுடைய தன்னுடைய வாதத்தை ஆதரிப்பதற்காண்டி மட்டும் காண்பிக்கிறது வந்து தர்க்கம். என்னுடைய வாதம் தான் சரி. அப்படின்னு சொல்லி வந்து ம் வந்து நம்ம வந்து இது பண்றது வந்து அது வந்து தர்க்கம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த நமக்கு எதிர்த்த வாதாடுறவர், அவர வந்து ஆதரிக்கும்போது வந்து ஜல்பம் அப்படிங்கிறாங்க. ஜல்பம் அப்படிம்பாங்க. அந்த எப்படியாவது வந்து நம்ம வந்து அவர தோற்கடிக்கணும். தோற்கடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பண்றது வந்து விதண்டாவாதம். விதண்டாவாதம். ஸோ அதுதான் வந்து நம்ம தேவையில்லாம ஏன் விதண்டாவாதம் பண்ற அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது விதண்டா. விதண்டாங்கிறது அவர எப்படியாவது நம்ம தோற்கடிக்கணும் அப்படிங்கிற பண்றது வந்து தர்க்கம்ங்கிறது வந்து வாதம். அந்த வாதத்தில வந்து நம்ம வந்து அடுத்தவர் சொன்னதையும் ஒத்துக்கொள்றதையும் வந்து அவரையும் வந்து ஆதரித்து அந்த மாரி நம்ம பண்ணக்கூடிய வாதம் வந்து ஜல்பம். நம்ம எப்படியாவது அவங்கள தோற்கடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து விதண்டாவாதம். விதண்டா. அப்புறம் வந்து அந்த உண்மையான வாதத்தினுடைய அந்த முடிவு, இறுதி முடிவு. உண்மையான வாதத்தினுடைய இறுதி முடிவு. அது வந்து அதுதான் வந்து வாதம். ம். நான் தான் ஜெயிக்கணுங்கிறது விதண்டா. ஜல்பம்ங்கிறது வந்து எதிரியை ஆதரித்து பண்ணுவது அந்த ம் தர்க்கத்தினுடைய இறுதி முடிவு. வாதம். ஸோ அதுதான் வந்து இறுதி உண்மை. அந்த இறுதி உண்மை வந்து கிருஷ்ணனுடைய பிரதிநிதி. अक्षराणां कारोऽस्मि त्वन्त्व सामर्थ्यशिक्षय च अगम् एवाक्षय कालो तथाहं விஸ்வதோ முகः. எழுத்துக்களில் நான் முதல் எழுத்தியாக ஆ. கூட்டுச் சொற்களில் நான் துவந்த்வ. தீராத காலமும் நானே. படைப்பவர்களில் நான் பிரம்மா. அர அஷ்மி. அந்த அக்ஷரானங்கள் வந்து எழுத்துக்கள். எழுத்துக்களில் வந்து முதல் எழுத்து. சமஸ்கிருத அகர வரிசையில வந்து முதல் எழுத்து வந்து அகாரம். அ. அ. அந்த ஆ வந்து அதுதான் வந்து அந்த வேத இலக்கியத்தினுடைய ஆரம்பம் கூட. அந்த ஆ இல்லாம வந்து நம்ம வந்து எந்த ஒரு சொல்லுமே உபயோகிக்க முடியாது. அதனால வந்து நமக்கு வந்து அந்த கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து அந்த சப்தத்தினுடைய ஆரம்பம் வந்து அ. அந்த எழுத்துக்களுடைய பிரதிநிதி வந்து அந்த அந்த ஆ வந்து நான் தான் அப்படிங்க. ஏன்னா இது ஆ இல்லாம வந்து எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. வந்து நல்லா நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஆ வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால வந்து அந்த அந்த எழுத்துக்களில் வந்து நான் வந்து அப்படிங்கிறார் கிருஷ்ணர். துவந்த்வ துவந்த அது அந்த கூட்டுச்சொற்கள் கூட்டுச்சொற்கள் இருக்கு. கூட்டுச்சொற்கள் வந்து நெறைய வார்த்தைகள் வந்து இந்த சேர்த்து சொல்வது. அந்த சேர்த்து கூட்டுச்சொற்கள்ல வந்து நான் சிறந்தது வந்து அந்த எருமைச்சொல் அப்படிங்கிறார். எருமைச்சொல். இருமைச்சொல் அப்படிங்கிறது அந்த அந்த கூட்டுச்சொற்கள்ல வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா வந்து இந்த ராமகிருஷ்ண அது வந்து அந்த கூட்டுச்சொற்கள். அது வந்து வந்து 2 சொற்கள் சேர்ந்தது வந்து துவந்த்வ அப்படிங்கிறது. அதுல வந்து சிறந்தது வந்து அ அந்த ஒரு அந்த ரைமிங்கா வரக்கூடிய அந்த அந்த வார்த்தைகள். சீதா லக்ஷ்மி, ராமகிருஷ்ணன், ஆம் பாலகிருஷ்ணன் அந்த மாரி வரக்கூடிய அந்த வார்த்தைகள். இப்ப வந்து பாலன், கிருஷ்ணன் அப்படி பார்த்தா வந்து 2க்குமே வந்து வேற அர்த்தம் இருக்கு. பாலன்ங்கிறது வந்து ஒரு சிறுவன். கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணரை குறிப்பிடுது. ஆனா 2மே சேர்த்தது வந்து பாலகிருஷ்ணன். அப்படின்னா வந்து அந்த குழந்தை வடிவத்தில் உள்ள கிருஷ்ணர். அதனுடைய அர்த்தம் வந்து மாறிவிடுகின்றது. ஸோ, அதனால அந்த மாரி இருக்கக்கூடிய கூட்டுச்சொற்கள். அது வந்து நான் வந்து நான் அப்படிங்கிறது. அதுதான் வந்து துவைத்வ அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. 2மே வந்து அந்த ஒரே வடிவை கொண்டுள்ளது. அந்த இங்கிலீஷ்ல பார்த்தா வந்து அ பட்டர்ஃப்ளை,
பட்டர் தனி, ஃப்ளை தனி. 2மே தனி வேற வேற அர்த்தம். 2யும் சேர்த்தா வந்து வேற சேர்ந்து வந்து வேற வேற ஒரே அர்த்தம் மாறிவிடுகின்றது. ஃபுட்பால், ஸ்கூல் பேக் அந்த மாரி உள்ள வார்த்தைகள்லாம் வந்து அந்த 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 துவந்தம் வடிவம். அ அதே மாரி பார்த்தா வந்து பருவமழை. பருவம்ங்கிறதுக்கு வந்து ஒரு அர்த்தம், மழைங்கிறதுக்கு வந்து வேற ஒரு அர்த்தம். 2யும் சேர்த்து பருவமழை அப்படின்னா வந்து என்ன பருவமழை இல்லப்பா அப்படின்னா வந்து அந்த பருவத்தில் பெய்யக்கூடிய அந்த ஒரு மழை. அதைத்தான் அதனுடைய அர்த்தம் வந்து மாறிவிடுகின்றது. மாறிவிடுகின்றது. ஹரிஹரன். ஆம். ஹரிங்கிறது வந்து விஷ்ணு, ஹரன்கிறது வந்து சிவன். 2யும் சேர்ந்த ஹரிஹரன் அப்படின்னு வந்து அந்த அர்த்தம் மாறிவிடுகின்றது. அந்த மாரி இருக்கக்கூடிய அந்த மாரி துவந்த்வ துவந்த்வம் வந்து நான் அப்படிங்கிறாரு. அகம் ஏவ அக்ஷய கால அப்படின்னு. காலம். காலம் வந்து நான் தான். அழிப்பவர்கள் அனைத்தும் வந்து இறுதியானது வந்து காலம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். காலம் வந்து அனைத்தையும் வந்து அழிக்கக்கூடியது. அப்ப அந்த கடைசி வந்து கலியுகத்தினுடைய முடிவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அ அந்த காலத்தின் முடிவில் வந்து மிகப்பெரிய ஒரு நெருப்பு. நெருப்பு வரப்போகின்றது. கல்கி அவதாரத்தினுடைய முடிவு. அப்போ வந்து அனைத்தையும் வந்து அழித்துவிடும். அந்த காலம் வந்து அனைத்தையும் அழித்து விடுவதால், காலத்தினுடைய பிரதிநிதி வந்து கிருஷ்ணர். பிரதிநிதி கிருஷ்ணர். தாத்தாகம் விஸ்வத்தமுக அப்படிங்கிறார். விஸ்வத்தமுகம்ங்கிறது வந்து இந்த 4 முகங்கள் கொண்டது. 4 முகங்கள் கொண்டது. தாத்தாங்கிறது இந்த படைப்பாளி. படைப்பாளியில் வந்து நான் வந்து பிரம்மா. அந்த பிரம்மதேவர் வந்து கிருஷ்ணருடைய பிரதிநிதி. படைப்பாளியில் வந்து நான் வந்து பிரம்மதேவர். இன்னைக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆம். மீதிய வந்து நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து தொடருவோம். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம வந்து பார்த்தது வந்து முக்கியமா வந்து கிருஷ்ணன் வந்து அவருடைய அந்த வைபவங்களைப் பற்றி, வைபவங்களில் பிரதானமானவற்றைப் பற்றி கிருஷ்ணன் வந்து விவரித்துக் கொண்டிருக்கின்றார். அதில உள்ள ஸ்லோகங்கள் தான் நம்ம பார்த்தோம். ம். மறுபடியும் வந்து நம்ம வந்து இதில வந்து மாயாவாதத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மற்ற அந்த மாயாவாதிகள் பார்க்கக்கூடியது வந்து எல்லாமே ஒன்றுதான் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து எல்லாமே கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடாது கிடையாது. இது அனைத்துமே கிருஷ்ணனுடைய பிரதான சக்திகள். இதை இயக்குவதற்கு வந்து கிருஷ்ணன் வந்து பரமாத்மாவாக உள்ளிருக்கின்றார். இது வந்து கிருஷ்ணனுடைய சக்தி, கிருஷ்ணனுடைய பிரதிநிதி. அந்த மாரி தான் பார்க்க வேண்டுமே தவிர, நம்ம வந்து இவற்றை வந்து கிருஷ்ணராகவே நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதுதான் வந்து நம்ம வந்து முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆம். கிருஷ்ணர் சொல்றதுக்கு வந்து மன்மனா பவ மத்பக்தா. கிருஷ்ணரை வந்து எவ்வாறு வந்து நினைவு கூர்வது? நினைவு கூர்வது. அந்த வெயில் சூரியனை பார்த்தா, சூரியன் வந்து கிருஷ்ணனுடைய பிரதிநிதி. சாயங்காலம் வந்து நிலவை பார்த்தா, நிலவு வந்து கிருஷ்ணனுடைய பிரதிநிதி. அந்த மாரி தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றையும் வந்து கிருஷ்ணரை வந்து நினைவு கூர வேண்டும். அதற்காண்டி தான் வந்து இந்த ஸ்லோகங்கள் சொல்லப்படுகின்றன. ஆம். இத்துடன் இந்த வாய்ப்பை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் வந்து நம் அனைவரும் அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.